நம்ம பாப்பாவை காப்பாத்தின வீரன் நான் வந்திருக்கான். இந்த பணத்தை அவங்கிட்ட கொடுத்துரு. தம்பி, உனக்காக அரசாங்கமே அடிச்ச நோட்டா பார்த்து கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பணத்தை நானே இப்பதான் பாக்குறேன். மொழி பிதுங்கிடுச்சு. இந்தா. மன்னிச்சிங்கம்மா, பலனை எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யறது இல்ல. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். அப்படின்னா நீ ஒண்ணே ஒண்ணு செய்யணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீ இனி இந்த ஊர்லயே இருக்க கூடாது. ஏன்? ஏய், ஏன்லாம் கேட்காத. முதல்ல ஊரை விட்டு போ, இல்ல செத்து போ. யாரை எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணு அவ புருஷன் மட்டும்தான் பிறந்த மேனில பார்க்க முடியும். ஆனா நீ நீ அவளை அந்த நிலையில பார்த்துட்ட. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பொண்ணுக்கும் எனக்கும் அந்த அவமானம் தான் நினைவுக்கு வரும். அதனாலதான் உன்னை இந்த ஊரை விட்டு போக சொல்றேன். மரியாதையா அந்த ஊரை விட்டு போயிடு. அவ்வளவு குடைச்சல இப்பெல்லாம் புரியுது. தம்பி, தோட்டத்தை அதோட சொந்தக்காரன் பார்த்து ரசிக்கலாம், வேலைக்காரன் நீ பார்த்து ரசிக்க கூடாது. அம்மா பெத்த உடம்ப நீ பார்த்ததை நினைச்சு நினைச்சு அம்மாவுக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. பித்த உடம்பு இல்லையா?